இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியாவும் கௌதமும் அந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாரி இலக்கியா, கௌதம் கண்டிப்பா அந்த ஃபைல படிச்சு பார்ப்பாங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது இலக்கியாவ கௌதம்ட்ட இருந்து பிரிச்சுட்டோம்னா, கௌதம எப்படியாவது வெறுப்பேத்தி, நாங்க அந்த பத்திரத்த கையெழுத்து போட வச்சுருவோம் அப்படின்னு தாட்சாயினி முன்னாடியே அஞ்சலி கிட்ட ஒரு பிளான் பண்ணி குடுத்து அஞ்சலிய அனுப்பி வச்சிருந்தாங்க. நம்ம கௌதம் இன்னைக்கு எம்.எம். மால் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறான். என் புள்ள பண்ற முக்கியமான ப்ராஜெக்ட் இது. அது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும் அப்படின்னு ஜானகி சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஜானகி அங்க போவான்னு தெரிஞ்சுதான் நம்ம அஞ்சலி ஆல்ரெடி ஒரு லேடி அழைச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாம அங்க ஜானகிக்கு ஒரு சக்கரை பொங்கல்ல பிரசாதமா கொடுக்குற மாதிரியும், அந்த பிரசாதத்துல மயக்க மருந்து கலந்து நம்ம அஞ்சலி ஜானகிக்கு கொடுக்க சொல்லி ஒரு லேடிட்ட கொடுத்து விடுறாங்க. நீ கொண்டு போய் இதை கொடுத்துட்டனா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும், அந்த லேடியும் அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஜானகிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததும் ஜானகியும் சாமியெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு, நம்ம புள்ள நினைச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட வெற்றிகரமா பண்ணி முடிக்கணும். அது மட்டும் இல்லாம கார்த்தி சீக்கிரமே என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அஞ்சலி பிளான் பண்ண மாதிரி ஜானகி மயங்கி விழுந்துறாங்க. விழுந்த உடனே அஞ்சலி அந்த லேடி கிட்ட நம்பரை கொடுத்து இலக்கியாவுக்கு கால் பண்ணி, இது மாதிரி உங்க அத்தை ஜானகி கோயில்ல மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி சொல்றா. அந்த லேடியும் கால் பண்ணி கட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இலக்கியா பயந்து போயிட்டு, கௌதம் நீங்க பாத்துட்டு வாங்க, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இலக்கியா, யார் போன் பண்ணது, எங்க போற நீ அப்படின்னு சொல்லவும், இல்ல கௌதம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், கொஞ்சம் அர்ஜென்ட், நீங்க பார்த்து கையெழுத்து போட்டுட்டு வாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கௌதம் உடனே திரும்பவும் இந்த ஃபைலை படிக்கிறாரு. உடனே தாட்சாணி, டேய் கௌதம் நீ எல்லாம் பொடிப்பாயிடா, நீ இந்த ப்ராஜெக்ட கண்டிப்பா நல்லபடியா நடத்தி முடிக்கவே முடியாதுடா, நீ வேணா பாரு, அதுக்குள்ள உனக்கு எதனா ஆகி நீ இந்த ப்ராஜெக்ட கையெழுத்து போட முடியாம போயிடும்டா, நீ வேணா பாடுறா அப்படின்னு சொல்லி தாட்சாயி சொல்றாங்க. உடனே கௌதம் கடுப்பாகி, என்ன சொன்ன, நான் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண மாட்டேனா, இங்க பாரு, உன் கண்ணு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட வெற்றிகரமா நான் நடத்தி முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கௌதம் எதையுமே படிச்சு பார்க்காம அவசர அவசரமா கையெழுத்த போறாரு. அப்போ இலக்கியா கீழே இறங்கி போகும்போது இலக்கியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம அத்தை மயங்கி வந்துட்டான்னு சொல்லி ஒரு லேடி கால் பண்ணாங்களே, அத்தை மயங்கிட்டாங்க, ஓகே, கண் முழிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி எடுத்து காட்ட நம்ம அத்தன் தான் சொல்லி கால் பண்ணாங்க, சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க திரும்ப நம்பருக்கு. அந்த லேடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இப்ப நீங்க கால் பண்ணீங்களே எங்க அத்தை மயக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அவங்க பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, தெரியுமா, ஜானகி தானே சொல்றீங்க, ஆமா, உங்களுக்கு எங்க அத்தை தெரியுமா, தெரியாதுமா, கோயில தான் பார்த்த உங்க அத்தைய மயங்கி விழுந்துட்டான் தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சம்மா அப்படின்னு சொல்ல, இலக்கியாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. கோயில தான் பார்த்தேன்னு சொல்றாங்க, மயங்கி விழுந்ததா சொல்றாங்க, அப்புறம் எப்படி நம்ம அத்தான் சொல்றாங்க, ஜானகின்னு கரெக்டா பேச சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இலக்கியா பார்க்கும்போது அந்த ஆபீஸ்க்கு வெளியே டேர்னிங்ல பைரவி காரோட நின்று இருக்காங்க. பைரவி கார் நினைக்கிறத பார்க்கவும் நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் இன்னமும் அதிகமாகுது. பைரவியா எதுக்கு இங்க வந்திருக்காங்க, அதுவும் மேனேஜர் சுரேஷ் பைரவிட்ட பேசிட்டு இருக்காரு, அப்ப இங்க என்ன நடக்குது, அங்க தாட்சாயினி கார்த்தி வெளியே நிக்கிறாங்க, பைரவி சுரேஷ் இங்க நிக்கிறாங்க, அத்தை கோயில்ல மயங்கிட்டாங்க, கௌதம் மட்டும் தனியா சைன் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சந்தேகப்பட்டு கால் பண்றாங்க. கௌதம் என்ன பண்றீங்க, படிச்சு பாத்துட்டீங்களா, எல்லாம் ஓகேவா, இல்ல இலக்கியா, இந்த தாட்சாயினி கார்த்தி என்ன ரொம்ப விருப்பத்திட்டு இருக்காங்க, படிக்கலாம் நேரம் இல்ல, டைம் முடிய போகுது, அதான் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்ல கௌதம் எனக்கே சந்தேகம், அவங்க ரெண்டு பேரும் வந்துல இருந்து அங்கதான் நிக்கிறாங்க, அந்த இடத்த விட்டு போவே இல்லை, வெளியில நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல நம்ம சுரேஷும் பைரவி அதை பேசி நிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல, எனக்கு ஏதோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தப்பா தெரியுது கௌதம், நீங்க கொஞ்சம் பத்திரத்தை படிச்சு பாட்டு கையெழுத்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இலக்கியா சொல்ல, கௌதம் உடனே சரி இலக்கியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தாங்க. வச்சோடனே இலக்கியா யோசிக்கிறாங்க, நாம கோயிலுக்கு போது சரியில்லை, நாம திரும்பி ஆபீஸ்க்கே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை திரும்ப சொல்லி திரும்பவும் ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கே போறாங்க. ஆபீஸ்க்கு போயிட்டு மேலே ஏறும்போது அப்பதான் தாச்சா நிக்கி நம்ம அஞ்சலி கால் பண்றாங்க. ஆண்டி என்னாச்சு, இலக்கியம் எது கிளம்பிட்டாளா அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டா அஞ்சலி கிளம்பிட்டா, நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டல ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் ஆண்டி, அப்போ ஓகே, இலக்கியா போயிட்டா, கௌதம் கைது போட ஆரம்பிச்சிட்டான், இன்னும் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள கௌதம் எல்லா பக்கத்துலயும் கைது போட்டுருவான், அதுக்கப்புறம் நாம ஒளிச்சு வச்சிருக்க அந்த பத்திரத்துல கௌதம் கைது போட்டதுக்கு அப்புறம் சொத்து எல்லாமே கார்த்திக் பேருக்கு மாறிடும், அதுக்கப்புறம் நீ நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த இலக்கிய கௌதம் 2 பேருமே நடுத்தருக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நாம இவங்களை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணலாம் அஞ்சலி, அதனால நீ கொஞ்சம் அங்கேயே இரு, இலக்கிய அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, புரியுதா, சரிங்க ஆண்டி அப்படின்னு அஞ்சலி போன் வைக்கிறாங்க. அப்பதான் இலக்கியாவுக்கு புரியுது, அப்போ இந்த பத்திரத்துக்குள்ள ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி சொத்து எல்லாத்தையுமே இவங்க பேருக்கு மாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு. இலக்கியா வேகமா மேல ஓடியாராங்க. இலக்கியாவை தாட்சினி உள்ள விட மாட்டா, தாட்சினி தள்ளி விட்டு இலக்கியா உள்ள வராங்க. உள்ள வந்தானே கௌதம் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா கௌதம் கையெழுத்து போட்டிருக்க வரைக்கும் அந்த அக்ரிமெண்டா இருக்கு, அதுக்கப்புறம் இருக்க எல்லா பேப்பருமே
சொத்து எல்லாத்தையும் என் முழு மனசோட கார்த்திக் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பத்திரத்துல டைப் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னு இலக்கிய செம ஷாக்காடுறாங்க. கௌதமும் வாங்கி படிச்சு பார்க்கறாரு. அப்பதான் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் புரியுது, தாட்சாயினி பயங்கரமா திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. சோ தாட்சாயினி நினைச்சது எதுவுமே கடைசி நேரத்துல எல்லாமே வேஸ்டா போச்சு. சோ இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் உஷாராகி அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கிழிச்சு தூக்கி தாட்சாயினி மூஞ்சி பண்ணிடுறாங்க. இந்த மேனேஜரை பார்த்து, எங்க நாங்க உங்களை நம்பி கழுத்து போட வந்தா நீங்க எங்களையும் ஏமாத்த போறீங்களா? நான் இப்பயே உங்க எம்டி இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த மேனேஜர் டக்குன்னு இலக்கியா அப்புறம் கௌதம் ரெண்டு பேர் காலம் பிடிச்சி கெஞ்சுறாரு. நான் தெரியாம தப்பு பண்றேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா தாட்சாயினி நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காம கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த எம்எம்ஆர் ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டாச்சு. இனி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா கௌதம் தான் வரப்போகுது. சோ இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிச்சு கௌதம் பிசினஸ் மேன்ல நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத நிரூபிச்சு தாட்சாயினி அப்புறம் எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேர் மூஞ்சிலையும் கரியை தான் பூச போறாரு.